Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தண்ணீர் கேட்டு முதலமைச்சரை வேண்டி போராட்டம் செய்து கொண்டிருக்கும் நிலையில விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நற்செய்தி ஒன்றை அறிவிப்பு செய்திருக்கிறார் டெல்டா காரனான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கூட்டணி நலனுக்காக காவிரி நதிநீர் பிரச்சனையை விட்டுக் கொடுக்கிறார் என்று பேசியிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். அப்போ கோடை காலத்துல ஏன் மழை வருது? மழை வந்தா ஒழுகத்தான் செய்யும். அதே மழை காலத்துல மழை வரட்டு பாருங்க, ஒழுகாது. ஏன்னா நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு விஞ்ஞான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அமைச்சர். சென்னை காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சென்னை காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 40 பணி ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து காவல்துறை அதிகாரிகளுடைய மனதை குளிரச் செய்திருக்கிறார். பொதுவாக இடைத்தேர்தலில் இருந்து விலகி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது, அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழக காவல்துறையினர் கொந்தளிப்பில் உள்ளதாக மொட்டை கடிதாசி அரசுக்கு எழுதியவருக்கு மீண்டும் பணி கொடுக்க உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். நற்செய்தி உபவாச கூட்டம் அப்படின்னு சொல்லி பேனர்ல, ஆமா அப்படின்னு பேனர்ல நீ பார்த்திருப்ப. ஆனா உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நற்செய்தியை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது என்ன நற்செய்தி? நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண்ணை அப்படியே எடுத்து நீங்க எந்த விதமான கட்டணமும் இல்லாம ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பித்து அந்த வட்டாட்சியர் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க அனுமதி வாங்கிட்டு நீங்க வேணுங்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது எதுக்கு இவ்வளவு நீளமா இழுத்து சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சொன்ன வேலையை செய்ய போறாங்க. அதாவது என்னன்னா, விவசாயிகளுக்குன்னு சொன்னோம், உடன்பிறப்புகளே நோட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் அங்க கதை கட்டுறாங்க. ரெண்டாவது ஏற்கனவே இது இருக்கிறது தான். இது எப்படி இருக்குன்னா, இந்த விவசாயத்துல வர்ற தண்ணியை வச்சு அதுல உழுது பயிரிட்டு விவசாயம் பண்ற உழவர்கள் கடைசியில மண்ணள்ளி பொழைச்சுக்கோங்கப்பான்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டீங்க. இதுதான் மண்ணள்ளி போடுறதா? உண்மையிலேயே இது என்னன்னா ஒரு நல்ல ஒரு முயற்சி, இயற்கையினுடைய சமநிலைக்கான மனிதன் இருக்கக்கூடிய ஒரு முயற்சி. நீர்நிலைகள்ல தேங்கக்கூடிய மண் அபரிமிதமான சத்துக்கள் நிறைந்தது. அதை நம்ம எடுத்து வயல்வெளிகளில் போட்டோம் அப்படின்னம்னா அது வயலுடைய விளைச்சல் அதிகமாகும், நீரும் அதிகமான சேமிப்பு பண்ணலாம். ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு அடி தோண்டுங்க அப்படின்னா ஒண்ணுக்கு பக்கத்துல 0 போட்டுருவாங்க, 10 அடி தோண்டிடுவாங்க. கடைசியில தண்ணி வந்தோடனே அதுல அப்படியே மூழ்கி பல பேர் உயிரிழப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். முதலமைச்சர் வந்து இது என்னன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லயே எக்ஸ்தலத்துல பதிவு போட்டிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அந்த ஒரு அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய கறந்தபால் மீண்டும் மடிபுகாது, கருவாடு மீனாகாது அப்படின்னு. அதே மாதிரி அள்ளின மண்ணை யாராவது கொட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் ஒரு முறை உண்மையாகவே இந்த மாதிரி மணல் திருட்டு குறித்து ஒரு வழக்கு வருதுங்க. அந்த வழக்கில் உண்மையாகவே அள்ளின மண்ணை கொட்ட வச்சாங்களாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ரெக்கார்டு, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு. அள்ளின மண்ணை கொட்ட முடியாது, ஏன்னா அவங்க வேற ஏதோ மண்ணு எங்கேயோ இருந்து எடுத்து வந்து கொட்டியிருப்பாங்க. இது என்னன்னு தெரியல. ஏன்னா காவிரியில கடைமடை பகுதிகளுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி அவங்களாம் போராட்டம் பண்றாங்க. PR பாண்டியனை கைது பண்ணீங்க, இது ஒரு கோரிக்கை இருக்கு. அந்த காவிரியினுடைய மேட்டூர் டேம் போட்டோவை போட்டு மம்முட்டி வச்சு நிக்கிற மாதிரி, விவசாயிகள் வச்சுற மாதிரி பார்த்து நிக்கிறாங்க, தண்ணி வருமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு கூட்டணி கட்சிகிட்ட பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா இவர் என்ன நற்செய்தி பெருவிழா பெருக்கூட்டம் நடத்தி அறிவிப்பினை செய்திருக்கிறார் முதலமைச்சர். டெல்டா காரன் மறந்துட்டா, ஐயோ டெல்டா காரன் விவசாயி. அடுத்த கண்டென்ட் அதுதான். அது என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரா, உடனே நம்ம இன்னொருத்தர், அதான் கொங்கு பகுதியில் இருக்கிறவர் அண்ணாமலை அவர்கள், அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. தன்னுடைய கூட்டணி நலன்களுக்காக முதல்வர் ஸ்டாலின் காவிரி நதிநீர் உரிமையை விட்டு கொடுக்குறாரு. நமக்கு ஏற்கனவே எத்தனை TMC வரணும், எவ்வளோ வந்திருக்குது, இதையெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா? வெறும் கூட்டணி நலன் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக அப்படிங்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மக்களவைத் தேர்தலில் என்ன அவங்க பிரச்சாரம் பண்ணாங்களோ அதுக்கும் தெரியும். நல்லா அவர் தெளிவாக சொன்னார், நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நாங்கள் வந்து மேகதாதுவில் அணை கட்டுவோம்னு. அணை கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த லெவல்னா, கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு யோசிச்சுக்கோங்க. அதுபோக குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை இன்னும் திறக்கலை. ஏன் இந்த மாதிரியெல்லாம் வந்து மக்களை வஞ்சிக்கிறீங்க? ஒரு மாநில அரசாக மற்றொரு மாநில அரசிடம் பேசி, அது உங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் பேசி தண்ணியை வாங்கி தர வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? இப்போ அதுக்கு தான் நீர்வளத்துறைன்னு ஒரு துறையை ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு அமைச்சரையும் போட்டிருக்கோம். அது துரைமுருகன் ஐயா அதுக்கான பதில் சொல்லுவார். எதுக்கெடுத்தாலும் முதலமைச்சர்கிட்டே நீங்கள் வருவீங்களா? வேளாண் துறை அமைச்சர் வேற இருக்கிறாரு, MRK பன்னீர்செல்வம், பாமகவுக்கு பதில் சொல்லி சிறப்பாக நியமிக்கப்பட்டவர். ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது டைரெக்டாக வண்டியை ஏன் பக்கம் திருப்பாதீங்க
பொதுவா அரசு அப்படிங்கிறது அடுத்த ஒரு மாதத்துல என்ன காலம் வரும், அதற்கான ஏற்பாடுகள் என்ன அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையோட முன் பார்வையோட இருக்கும். இங்க அப்படி இல்ல. பார்வை. ஆமா, இங்க அப்படி ஒண்ணுமே இல்ல. நாமெல்லாம் கோரிக்கை வச்சு ஐயா சாமி அப்படின்னு பிச்சை எடுத்தா நாங்களா பார்த்து ஏதாவது பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் பண்றாங்க. அப்படிதான் இருக்கு. இந்த காவிரி பிரச்சனை எந்த ஆட்சி வந்தா தீரும் அப்படிங்கிறது தெரியும். இன்று ஒரு பரபரப்பான பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சந்தித்தார்கள். பல கேள்விகளுக்கு கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடி டப்புன்னு கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண மாதிரி சொன்னார். பதில் அள்ளி எரிஞ்சாரு. வேற மாதிரி சொன்னார். இப்போ அதுல என்ன அப்படின்னா, ஐயா பஸ்ஸுல எல்லாம் ஒழுகுது, ஒரு நீங்க அதை பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன்னா, தம்பி சும்மா நாக்கு மேல பல்ல போட்டு பேசக்கூடாது. இதெல்லாம் அவர் சொல்லலை, நானா சொல்றேன், அந்த அர்த்தத்துல சொல்றேன். உடனே நீ எப்படிப்பா அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கீழே கமெண்ட்லாம் போடுவீங்க. அப்படி இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, தம்பி மொத்தம் 20,000 பஸ் இருக்குது. 20,000 பஸ்ஸில் ஏதோ 1, 2 அப்படின்றது போகுது. நீங்க ஒட்டுமொத்தமா டிரைவரை திட்டுறீங்க, கண்டக்டரை திட்டுறீங்க, அந்த பணிமனையினுடைய மேலாளரை திட்டுறீங்க, அதை பார்க்கக்கூடிய கண்காணிப்பாளரை திட்டுறீங்க, அதுக்கப்புறம் என்னைய திட்டுறீங்க, அப்புறம் ஸ்டாலின் திட்டுறீங்க. அதெல்லாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதாவது என்னன்னா குற்றச்சாட்டுகளே வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் ஒரு கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ கோடையில் ஏப்பா மழை வருது, கோடையில் மழை வந்ததுனால தான் அது உள்ள பஸ்ஸுக்குள்ளே ஒழுகுது. இப்போ இதே மழை காலத்துக்குள்ள நாங்கள் எல்லா பஸ்ஸையும் சரி பண்ணிடுவோம். அப்போ மழை வரும்போது உள்ளுக்குள்ள மழை வராது. பஸ்ஸுக்குள்ள மழை வருது, தண்ணி வருதுங்கிறது குற்றச்சாட்டு இல்ல. கோடையில் மழை பெய்வதால் தான் பஸ்ஸுக்குள் மழை வருகிறது. எப்படி இருக்கு? கோடை மழைங்கிறது மக்களை மகிழ்விக்க வருது. மகிழ்விக்க வர்ற மழையை துன்பப்படுத்துற மழையாக வந்து பஸ்ஸுக்குள்ள ஒழுகுற மழை வர்றத ஒரு அமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு மிகைப்படுத்தி இன்னும் சொல்ல வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாம். பேருந்துடைய கூரைகள் வந்து ஓட்டை உடசலா இருக்கிறத வந்து பேச மாட்டாங்க. எப்பயுமே அது ஓட்டை உடசலா இருக்கக்கூடாது, கூரையில ஒழுகக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு முக்கியம் இல்ல. மழை காலத்தில் ஒழுகக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப கோடை காலத்துல ஒழுகலாம். இன்னைக்கு ஒரு செய்தி வந்துருது என்னன்னா, டோரு எல்லாரும் எப்படி இருக்கும், டோர் சைட்ல இருக்கும். இது எப்படின்னா கிராஸா இருக்கு. யாரும் உள்ள ஏறக்கூடாது. ஆமா, ஒண்ணு கீழே குனிஞ்சு போகணும், மேல ஏறி உள்ள பூந்து போகணும். அதுக்கு அந்த டோரை கழட்டி கீழே வச்சிடலாம். எதுக்கு அந்த சாஞ்சி பிஞ்சு போன டோரை எடுத்து சைட்ல வச்சுன்னு போயிருக்கு? எதுக்கு வைக்கிறோம்? நம்ம யாரும் படியில நிக்க கூடாது, யாரும் தவறி கீழே விழுந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக. இதுல இன்னொருத்தர் கேள்வி கேட்டாரு, சார் 8 லட்சம் கிலோமீட்டர் இருந்தது, நீங்க 12 லட்சம் கிலோமீட்டரா மாத்துனீங்க, பழசா ஆகி போச்சு சார், மாத்துங்க சார். மத்திய அரசு 15 லட்சம் கிலோமீட்டர் வரை கொடுத்திருக்கிறது, அதனால நாங்க 15 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நாங்க ஓட்டுவோம். இதை தாண்டி புதிய வாகனங்கள்லாம் ரொம்ப அருமையா டெக்னாலஜியோட, நானோ டெக்னாலஜி, மைக்ரோ டெக்னாலஜி, இன்னும் அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி என்ஜினை வந்து ரொம்ப தரமா தயாரிக்கிறாங்களா. மத்திய அரசு 15 லட்சம் கிலோமீட்டரா 15 ஆண்டுகள். 15 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்கிராப்ல போட்டணும், எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு 13 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் ஆன பஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணுதான் அந்த மாதிரி ஆயிருக்கும். தமிழகம் முழுக்க ஒரு 2 வண்டி 3 வண்டி நிக்குதியா, அத போய் நீங்க போய் பெருசு 2 வண்டியா அப்படின்னு சொல்றாரு. அதாவது அடுத்த வருடம் ஆனா கிட்டத்தட்ட 52 விழுக்காடு பேருந்துகள் முழுமையா பழசாயிரும். அதுக்கு தான் அவர் பதில் சொல்லிட்டாரு. நீங்க வந்து பஸ்ஸ குற்றம் சொல்லல. 32,000 பஸ் இருக்கு. 50,000 பஸ் வந்து அது 50% பஸ் வந்து ஸ்கிராப்புக்கு போயிட்டு கிட்டத்தட்ட பாதி. வெறும் 7,000 புது பஸ் தான் வாங்க போறேன்றீங்க. எப்படிங்க பார்த்தோம் தெரியல, அது என்ன பண்றாருன்றது தெரியல. இதையெல்லாம் தாண்டி அது வரைக்கும் நாங்க ஓட்டுவோம். அதாவது புதிய நானோ டெக்னாலஜியோட தயாரிக்கப்பட்டதுனால அது வந்து ரொம்ப நீடித்து உழைக்கக்கூடிய தரத்துல அது இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி விஞ்ஞானமா சொல்லிருக்காரு. 2-3 தடவை பேட்டியை பார்த்தா அவர் என்ன சொல்ல வராருன்றதே புரியும். தயவு செய்து நீங்க பாருங்க, அந்த பேட்டியை பாருங்க. ஐயா, அந்த அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டின அந்த 2 கோடி ரூபாய் ஊழல், அதை பத்தி கொஞ்சம் அவங்களே வந்து கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவார். ஓகே. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த காவல்துறை ஆணையர் அவர் வந்து ஒரு முக்கியமான வேலையை செய்கிறார். ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் பலருடைய அந்த பணியிடங்கள் வந்து ஷஃபில் செய்யப்பட்டிருந்தது இல்லையா, அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட பகுதிகளுக்கு நீங்கள் வந்து பணியிட மாறுதல் வாங்கிட்டு போகலாம், அதற்கான மனுவை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு உள்குத்து இருக்கா அது தெரியல. ஏன்னா ஒரு 3 நாட்களில் பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் வந்து குவிந்து விட்டது. உடனடியாக நம்ம தமிழகத்தினுடைய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அதாவது சந்தீப் ராய் ரத்தோர் அவரும் சென்னை, ஆவடி, தாம்பரம் இந்த 3 காவல் ஆணையரகம் இருக்கு இல்லையா, அதனுடைய இடங்களில் உள்ள காவல் ஆய்வாளர்கள், இன்ஸ்பெக்டர்ஸை வந்து ஷஃபில் பண்ணி அவங்களுக்கு விருப்பப்படக்கூடிய இடங்களுக்கு மாற்றிருக்காங்க. அதற்கான ஆணை உங்களுக்கு விருப்பப்பட்ட இடங்கள்ல மாற்றினாங்களா, இல்லை இவங்களுக்கு விருப்பப்பட்டவங்கள வேண்டிய இடத்துல வச்சாங்களா, கேள்விக்குறி. இந்த ஸ்டேஷனுக்கு போனால் இவ்வளோ கிடைக்கும், அந்த ஸ்டேஷனுக்கு போனால் அவ்வளோ கிடைக்கும் என்ற வரைமுறை அறிந்து அவருக்கு இடங்களை கேட்டிருக்கிறார்கள். ஸோ அப்படி வந்து மாற்றி
அவர் வந்து காவல்துறை அதிகாரிகளுடைய மனங்களை குளிர செய்திருக்கிறார் அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. அப்படி கிட்டத்தட்ட பல காவல் ஆய்வாளர்களுடைய பணியிடங்கள் மாற்றப்பட்டு இருக்காதா என்ன முதலமைச்சருடைய இலாக்கா அல்லவா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டி. பாஜக இல்லை, பாமக. அதாவது என்னன்னா, இன்னைக்கு காலையில் தான் உயர்மட்ட குழு கூட்டம் அப்படின்றது பாமகனுடைய தைலாபுரத்தில் நடந்தது. எல்லாமே மூத்த நிர்வாகிகள், தலைவர், எல்லாருமே நிறுவனர் எல்லோருமே கலந்துக்கிட்டாங்க. அன்புமணி, ஜி.கே. மணி. ஆமாம், ஜி.கே. மணி, இன்னும் இவருமே பாமக ராமதாஸ் ஐயா அவர்களுமே கலந்துக்கிட்டாங்க. இதில் என்னன்னா, இதில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, பொதுவாக வழக்கமாக இடைத்தேர்தல் அப்படின்னா பாமக ஒதுங்கி, ஏன்னா அதில் நிறைய விதிமீறல்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு, இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிகள் தான் வெற்றி பெறும் என்ற டேக்லைனை சொல்லிட்டு அதனால் பாமக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்னா ஈரோடு கிழக்கு தேர்தல் புறக்கணிச்சாங்க. அப்படி பணப்பட்டுவாடா அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் நம்ம எதுக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இடைத்தேர்தலில் பணம் விளையாடும். இப்போ என்னன்னா, இந்த இடைத்தேர்தலில் பாமக நிற்குது அப்படிங்கிறது ஒரு செய்தியாக இருக்குது. ரெண்டாவது, இதில் என்ன அப்படின்னா, பாமக பாஜக கூட்டணியில் இருக்கு. ஸோ பாஜக இதுக்கு அனுமதி கொடுத்ததா, அனுமதி கொடுத்ததுன்றதுல இசைவு தெரிவித்ததா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு ஆல்மோஸ்ட் அவங்க, ஏன்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பாமக இருக்கிறதுனால தான் அவங்களே நிற்கிறது அப்படின்ற மாதிரியான முடிவு அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றப்போ, ஸோ பாமகவுக்கு அந்த வாய்ப்பு, அதற்கான இசைவு அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு சூசகமான தகவல்லாம் கிடைச்சிருக்கு. என்னன்னா, மக்களவை தேர்தலில் ஏற்கனவே அமைத்த கூட்டணி அப்படியே தொடர்கிறதா இல்லையா? ஆமாம் ஆமாம். அது என்னன்னா, அதை தாண்டி இதுவரை நடந்த தேர்தல்களில் தோல்வி, மாநில கட்சி அந்தஸ்து பாமகவுக்கு இல்லை. அதனால இதையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பாமக களத்தில் பயன்படுத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஏன்னா அங்கே வன்னியர்களுடைய வாக்கு அதிகமாக இருக்கு. ரெண்டாவது, பலமா இருக்கு, பாமக பலமா இருக்கு. ஸோ பாஜக பாமக கூட்டணி சரியில்லை அப்படின்றதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாமக பாஜக ஒன்றிணைந்து பாமக போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான முனைப்பை காட்டும் அப்படின்ற மாதிரியான பார்வை இருந்து அவங்களாம் யார் கேண்டிடேட் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க. மற்றொரு பக்கம் என்ன, அதிமுக தான் இங்கே வெற்றி பெறும். ஏன்னா இது தொகுதி வந்து அவங்களுக்கு சாதகமான தொகுதி. ஏற்கனவே அவங்க வந்து 30-40 அந்த பயங்கரமான மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த தேர்தலில் புகழேந்திக்கும் முத்தமிழ் செல்வனுக்கும் வாக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 9,000 சில்லறை தான். ஸோ ஒரு சட்டமன்ற தேர்தலில் 10,000 அப்படிங்கிறது ஒரு அப்படியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரியான ஒரு தொகுதி. ஒரு ஓட்டுனாலுமே அது வெற்றி தான், அது நம்ம சொல்ல வரல. பட் 9,000 அப்படிங்கிறது ஒரு சரியான தேர்தல் வியூகம் வகுத்தால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இதை தாண்டி கடந்த 10 தேர்தலையும் அதிமுக அதான் சொல்லணும், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 10ஐ தாண்டி 11ஆக செல்கிறதா? திமுக காரன் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த மக்களவை தேர்தலில் கணக்கு போட்டு பார்த்தா நாங்கள் தான் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கோம், அதனால் எங்களுக்கு தான் அதில் வாய்ப்பு அதிகம். இல்லை, திமுக வீக்காக இருக்கின்ற இடத்துல இங்கே எங்கேயுமே பதிவு செய்ய முடியாது. ஏன்னா அவங்க 40 தொகுதியில் வெற்றி பெற்ற, மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகுமே கூட இந்த இடைத்தேர்தலில் அவங்க அந்த அளவுக்கு ஒரு கடுமையான, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கவனமான ஒரு பாதை தான் அவங்க போகிறாங்க. ஏன்னா தேர்தல் குழு அமைச்சிட்டாங்க, 9 அமைச்சர்கள் அடங்கிய திமுக. ஒரு இடைத்தேர்தலுக்கு 9 அமைச்சர்கள் அப்படின்றது. இது தாண்டி மாவட்ட செயலர் மாற்றப்பட்டிருக்கிறார், செஞ்சி மஸ்தான் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு இதை வந்து ஒரு சீரியஸாக பார்க்குறாங்க அப்படின்றது. திமுகவுக்கு அசுர பலமூட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் ஸ்டாலின் என்று நாளைக்கு போஸ்டர்ஸ் அடிச்சாலும் அடிப்பாங்க. இதமாக சொல்லி வச்சுக்கோங்க. அன்னியூர் சிவாவா தீர்க்கதரிசியாக முன்வைத்திருக்கிறேன், என்ன ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். ஆஹா, இப்படிலாம் பேசுறதுனால இவனை ஊப்பி அப்படின்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஐயோ. 1994ஆம் ஆண்டு பாலச்சந்திரன் என்பவர் வந்து தமிழக காவல்துறையில் பணி சேர்றாரு. 99ல் தமிழக காவல்துறை அடிமைத்தனத்தில் இருக்கிறது, அதை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அரசாங்கத்திற்கு மொட்டை கடிதாசியாக பெயர் குறிப்பிடாமல் எழுதிடுறாரு போல். அதற்கு பிறகு 2001 அவர் வந்து முழுமையாக பணி நீக்கம், டிஸ்மிஸ் செய்யப்படுறார். டிஸ்மிஸல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை. அதற்கு பிறகு அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் நேற்று வந்து அந்த விசாரணைக்கான தீர்ப்பு வந்து முழுமையாக கிடைக்குது. நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் அப்புறம் குமரப்பழனி அவர் அடங்கிய ஒரு நீதிபதி அமர்வு அது என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா, அவர் இப்படி கடிதம் எழுதினாருங்கிறதுக்காக அவரை வந்து பணிநீக்கம் செய்தது, அதாவது டிஸ்மிஸ் பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய கடுமையான தண்டனையாக கருதுகிறோம். அதனால் அவருக்கு 6 வாரத்திற்குள் பணியை வழங்க வேண்டும் அப்படின்னு. 2001 டிஸ்மிஸ் செய்யப்பட்டவருக்கு 2024 தான் தீர்ப்பு கிடைக்குது. அது நீதித்துறையின் தாமதமா அல்லது அவருடைய தாமதமா அப்படிங்கிறது நமக்கு இந்த 20 வருட பண பலன்கள் சர்வீஸு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிடையாது. இதை தாண்டி இப்போ ஒரு பணியை கொடுத்தா கூட டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்க போகிறா, கவர்மெண்ட்டு அரசு எந்த அளவுக்கு இவருக்கு அனுசரணையாக இருக்கும், வேறு ஏதாவது பண்ணி எப்படி பண்ணுவாங்க அப்படின்றலாம் கோர்ட்டு சிந்திக்குமா தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, ஆந்திராவில் இதே மாதிரியான ஒரு இது நடந்துச்சு. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆட்சிக்கு வந்தபோது சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக இருந்தவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே டிஸ்மிஸ் எல்லாம் சஸ்பென்ஷன் கொடுத்து கடைசியில் அவர் இன்னைக்கு காலையில் வந்து வேலையில் சேர்றாரு, சாயங்காலம் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்.
சஸ்பென்ஷன் முடிஞ்சு. ஸோ இதுதான் நிலைமை. அந்த மாதிரி வந்து இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் எத்தனை நாளைக்கு வந்து அந்த சர்வீஸில் இருக்க போகிறான்னு தெரியல. 6 வார காலத்துக்குள்ளே பணிகள் வழங்கணும். இந்த இடைப்பட்ட காலத்துக்கு அவர் வந்து ஊதியம்லாம் கோர முடியாது. ஆனால் அவருடைய ஓய்வூதியத்தோடு இதை சேர்த்துக்கங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதனால் அந்த காவல்துறையினரை பழிவாங்கும் நோக்கத்தோட அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான உத்தரவு போடுறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க. தண்டனைகள் கொடுங்க, துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க. ஆனால் அது கடுமையான தண்டனை அப்படிங்கிறது தேவையற்றது அப்படிங்கிறத அரசியல்வாதிகளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அமைச்சர்கள் அவங்க போன்றவங்களாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இருங்க கோசு ஒன்று இருக்குது. அது என்னன்னா அப்பர் யமுனா வாட்டர் போர்டு, அந்த யமுனாவினுடைய அந்த நீர் வாரியம், அது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய வாட்டர் கிரைசிஸ் செயற்கையாக உருவாக்கப்பட்டதாம்ல, அந்த செயற்கையாக உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, ஹரியானாவிலிருந்து வரக்கூடிய வாட்டர் டேங்க் மாஃபியாக்கள் அவங்க தண்ணியை விற்கிறதுக்காக தான் செயற்கையாக இந்த தண்ணீர் பஞ்சத்தை உருவாக்கிட்டாங்க. அதனால் ஹரியானா அரசு ஹிமாச்சல பிரதேசம் கொடுத்த அந்த வாட்டரை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனு, டெல்லி மாநில அரசு தொடுத்த மனுவில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு அந்த மனு வந்து விசாரிக்கப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும். என் தலைவன் உள்ளே இருக்காப்புல, அதனால நீங்கள் ஆளுக்கு தண்ணி எடுத்து ஆடிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் வெளியில் வரட்டும். எல்லாம் டெல்லியிலேயே கங்கா, யமுனா, சரஸ்வதி 3மே ஓட வைக்கிறார் பாரு எங்கள் தலைவன். வெளில வந்ததெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்ல தோணுது. ஏற்கனவே காத்து புஸ்ஸு, இப்போ தண்ணியும் புஸ்ஸு. என்ன நடக்கும் டெல்லின்றது தெரியல. ஏன்னா உலக அரங்கில் பார்க்குறாங்கப்பா. கொஞ்சம் அரசியல்வாதிகளை கவனம் செலுத்துங்க. இந்தியாவோட மானம் போகுது, பார்த்துக்குங்க. தேசிய தலைநகர் பிரதேசம், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, அதனால் அதை வந்து சரியாக கவனிக்கணும் அப்படிங்கிறது உண்மை தான் கோரிக்கை. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.